வாங்க வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எஸ் நடிப்பில் திரையரங்கில் வந்திருக்கு. இது எஸ்ஸுக்காக வேண்டிய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையாதுல 5 ஹீரோயின் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது. அது மாதிரி 5 ஹீரோயின்ஸை வச்சு பிளாக் பஸ்டராக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ண உடனே ஒரு சர்க்கஸை காமிக்கிறாங்க. அந்த சர்க்கஸில் அப்படியே ஜூம் பண்ணால் ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா வருவார், உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பையன்கிட்ட, அந்த பையன் மாமா நீயும் வா அப்படின்னு சொல்ல, இல்லை உங்கள் அப்பாவுக்கு வந்து என்னை சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. கேரா தான் அவங்க. இது யாரா வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராயா தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் பேர் தான் யஷ். இந்த படத்தோட பேர் வந்து ராயா. அவருக்கு வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பார். ஆனால் எதனால் பிடிக்கல அப்படிங்கிறது பின்னாடி சொல்லியிருப்பாங்க. நீ கிளம்பு, அப்பாவோட கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையனே கிளம்பி போயிடுவான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த சர்க்கஸுக்குமே வெடி வச்சு அவங்களும் இறந்து போயிடுவாங்க. அந்த பையன் மட்டும் நின்றுருப்பான். எஸ் வந்து அந்த நெருப்பு வெள்ளத்தில் நடந்து வரும்போது அந்த பையன் மட்டும் அப்பா 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 அப்படிங்கிற மாதிரி நின்றுருப்பான். சரி வாடா மகனே அப்படிங்கிற மாதிரி கால் எடுத்துகிட்டு போட்டு போனால், அப்பா அப்பா எங்கள் அம்மா நிறையா சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி அப்படிங்கிற மாதிரி பேச எஸ்ஸுக்கு பயங்கரமான கோவம் வருது. டேய் உன்னை கொல்லாமல் விட மாட்டவனுங்க மாதிரி டென்ஷனில் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பயங்கரமான கோவம் அவங்க அம்மா மேலே. ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து பையன்கிட்ட வாயை மூடுன்னு சொன்னவொன்னே அவன் வாயவே மூட மாட்டேங்கிறான். அவனை வந்து கார்லேயே வச்சு பெரிய மலையிலேருந்து அவன் காரை தள்ளி விட்டுறான். அதாவது தள்ளி விட மாட்டான். அவன் வெளியே நின்றுருக்கும்போது காராக ஆட்டோமேட்டிக்காக வந்து போய் வந்து மலையிலேருந்து கீழே வந்துடும். கீழே தண்ணிக்குள்ளே விழும்போது எஸ் தண்ணியில் குதித்து காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தால் அந்த பையன்கிட்ட ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்லி அந்த பையனும் ஓடி போயிடுவான். எஸ் அப்புறம் தான் டாக்ஸிக் அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ அப்படியே பார்த்தா நம்ம ராயனோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவே கொன்றுவார். எதுக்காகனா பணத்துக்காக கொன்றுவாங்க. அப்புறமா வந்து இவங்க 2 பேருமே அவங்க அக்கா ஒருத்தர் இருப்பாங்க. அக்கா தான் நயன்தாரா. அப்புறம் ராயா இருப்பாங்க. அவங்க 2 பேர் ரொம்ப அகதியாக தான் வெளியே வந்து வாழ்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை விற்று காசாக்கிடல அப்படின்னு வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டில் விற்கும்போது ராயானுக்கு கோவம் தான். அவங்க அம்மாவையே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவங்க அக்காவும் இவங்களும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்தை பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அக்கா வந்து தான் உடம்பையே விற்று வந்து பையனை வளர்த்தான் அப்படின்ட்டு தம்பியை வந்து தான் பிள்ளையாகவே வளர்த்துறாங்க. ராயாவுக்கு வந்து பயங்கரமான அக்ரஷன் இருக்குது சின்ன வயசுலேருந்தே. ஆனால் அவங்க அக்கா பேச்சை மட்டும்தான் அவன் கேட்பான். அக்கா கடிவாளம் போட்ட மாதிரி ராயா அதை பண்ணு ராயா இதை பண்ணா ஒரு வார்த்தை தட்டியும் கூட கேட்க மாட்டான். ஆனால் அவங்க அக்காவுக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே ஆளணும் அப்படிங்கிறது தான் அவங்க அக்காவோட ஆசை. அதான் நயன்தாராவோட ஆசை. இப்போ ராயா வந்து அதுபடியே வந்து போர்ட், இவர் எங்கே இந்த கதை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் வந்து போர்ட் நடந்திருக்கு. இது பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கிறதுனால 1947 கோவாவுக்கு மட்டும் போர்ச்சுகல் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. போர்ச்சுகல் ஆட்சி நடந்துருந்ததுனால அங்கே போர்ச்சுகல் மக்கள்லாம் இருந்தங்காட்டிக்கு இங்கே வந்து அவங்க கப்பலில் ஷிப்மெண்ட்டில் ட்ரக்ஸ்க்கு எடுத்தது அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்பாவை போட்டுத்தரலாம் ஒருத்தனை வந்து கண்டுபிடிச்சி ராயா போட்டுத்தரலான்னு போகும்போது தான் மிகப்பெரிய ஒரு டான் இருக்கிறான். அந்த டான் தான் மொத்த கோவையும் ஆழ்ந்துருக்கான். அந்த டானோட தம்பி தான் வந்து ராயா போட்டுத்தல கிளம்புறான். அப்போ அந்த டானே வந்து உங்கள் அப்பா போட்டுத்தரலாம் இவனை தானே, இவனை நீ போட்டு தள்ளிக்கோ, நம்ம 2 பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ராயா கிட்ட ஆப்ஷனை கொடுக்க, ராயாவும் அந்த பயங்கரமான கேங்ஸ்டர் கிட்ட சேர்றாரு. அதே மாதிரி நயன்தாராவும் ராயாவும் அந்த கேங்ஸ்டர் கிட்ட சேர்ந்து மொத்த போர்ட்டையுமே கண்ட்ரோல் பண்ணி மொத்தமாக பயங்கரமாக பிஸ்னஸ் டீலிங் எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த டானோட ஒய்ஃப் ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடிக்கு இவனை சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது. என்னடா இவன் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகவே இருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்படியே வந்து எல்லாத்தையுமே பயங்கரமாக அவனுக்கு ட்ரக்ஸு பொண்ணுங்க அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற ராயாவுக்கு வந்து திடீர்னு பார்த்தா அந்த டானோட பொண்ணு வந்து இவன் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்கிட்ட போய் தம் கேட்க, அவன் தம்மு மட்டும் இல்லை எல்லாமே தரேன் அப்படிங்கிற மாதிரி மேட்டர்லாம் பண்ணுறாங்க. இப்போ டானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னா, ஓகே நீயே என் பொண்ணை கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க இப்போ இருக்கிற ஸ்டெப் மதருக்கு, அதாவது அவங்க அம்மாவுக்கு வந்து செகண்ட் வந்து பிடிக்கவே இல்லை. இவன் யாரா ஜோக்கரு ராயா அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த ராயா வந்து ஹீரோயின் கூட, அதாவது நம்ம டானோட பொண்ணு கூட வந்து ஜாலியாக பழகிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் சர்க்கஸ் அந்த ஊரில் போடுறதுக்கு ஒரு கேங் வருது. அந்த கேங்கில் ஒரு பொண்ணு வந்து அப்போ தான் வந்து இந்த பொண்ணு தான் ஃபேமஸ் சர்க்கஸில் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ராயாவுக்கு ஃபோட்டோ பார்த்தோம்னா வாவ் வாட் அ கேர்ள் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்குது. இவரும் அந்த பொண்ணை பார்க்க போகிறாரு. வேறு லெவல் கிரேஸியாக இருக்காங்க. ஓ மை காட் இவ்வளோ அழகா அப்படிங்கிற மாதிரி இவனும் எக்ஸைட் ஆகிறான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயே ஒரு இது நடக்குது. அப்போ தான் அந்த சர்க்கஸில் வந்து போட்டு தள்ளுற கோசம் அந்த
டானோட ஒய்ஃப் வந்து ராயாவை சுத்தமாக பிடிக்காது. அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து வந்து 2 பேருமே போட்டு தரலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் போட்டு தரலான்னு பிளான் பண்ணும்போது இவனை போட முடியாது. அப்போ சர்க்கஸில் இருக்கவங்களே வந்து இந்த இப்போ டீலிங்கை பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கியாரா கிட்ட போய் நீயும் இந்த இதுக்கு உடந்தை அப்படிங்கிற மாதிரி ராயா போய் திட்டு தந்துட்டான். ஆனால் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து இந்த தம்பி தான் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி டானுக்கு தெரிஞ்சது. அதாவது ஒய்ஃபோட தம்பி தான். அது அவனையும் வந்து ராயா வந்து போட்டு கொடுத்து போட்டு தள்ளிடுறான். அப்போ வந்து டானோட ஒய்ஃபுக்கு பயங்கரமாக கோவம் வருது, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டான்னு. அப்போவே வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கிளப்பி விட்றான். இவன் பார் அடிக்கடி வந்து அந்த சர்க்கஸ்காரியோட மீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கும் வந்து கியாராவை ரொம்ப பிடிக்குது, அந்த சர்க்கஸ்காரி ரொம்ப பிடிக்குது. இவனுங்களும் வந்து ஜாலியாக இருக்காங்க. அது வந்து பழக பழக அது லவ்வாகவும் மாறுது. இது டானோட பொண்ணுக்கு தெரிய நீ உண்மையிலேயே அவளை லவ் பண்ணுறே இல்லை என்ன லவ் பண்ணுறே அப்படின்னு சொன்னோடனே இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ராயாவும் சொல்கிறான். ஆனாலும் அவனுக்கு வந்து அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அவள் வந்து சரி நம்ம டிஸ்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தள்ளி போய் இருந்தாலும் வேற ஊரில் இவனா வாலண்டியராக மீட் பண்ணி உங்க கூட இருக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பழகிறான். இதுவும் நம்ம அக்கா நயன்தாராக்கு தெரிஞ்சு வந்து இல்லை நீ வந்து தப்பு பண்ணுற, உனக்கு தெரியுதா இது லவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலைவி வந்து கூப்பிட்டு வரான் நயன்தாரா. ஆனாலும் இவனுக்கு அந்த லவ் வந்து கியாரா மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் மேரேஜுக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த டான் வந்து பயங்கரமாக நயன்தாரா கிட்ட சொல்லி திட்டுறான். என்ன அந்த சர்க்கஸ்காரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாமா, இதெல்லாம் நடக்காத காரியம், அவளை போட்டு தள்ளிடுவேன் நான் அப்படிங்கிற மாதிரி டான் மிரட்டிட்டு போகிறான். இவளுக்கு வந்து நயன்தாராக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன இவன் பெரிய டான் மாதிரி மிரட்டிட்டு இருக்கான், நம்ம தான் டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ராயா கிட்ட நயன்தாரா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து உன்னை வந்து உலகத்தை ஆளதான் உன்னை நினச்சேன், நீ வந்து யாருக்கோசம் பயப்படாத போய் போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோ சிக்னல் கொடுக்க இவன் பாட்டுக்கு டானை போய் மேரேஜ் அன்னைக்கே டானை போய் போட்டு தள்ளிடுறான். அதாவது டான் பொண்ணோட தான் மேரேஜ் அன்னைக்கே டானை போட்டு தள்ளிடுறான். அப்போ பொண்ணு வந்து இவனை சுட வருது. அப்போ நயன்தாரா வந்து அந்த பொண்ணு கல்யாண பொண்ணையும் சுட்டுட்டு இவனையும் வந்து காப்பாற்றிட்டு போடுறாங்க. இவன் வந்து பயங்கரமாக குண்டடிப்பட்டிருக்கிறான். ஆனால் இவனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா வந்து நான் வந்து உன்னையும் தான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நெஞ்சை காட்டி நிற்க அவளும் வந்து டானோட பொண்ணும் சுற்றுவாளா. இவளை வந்து ராயனை தூக்கிட்டு அவங்க அக்காக்காரி நயன்தாரா வந்து வண்டியில் போயிட்டே இருப்பாங்க. அப்போ பயங்கரமாக வந்து டான் தான் கொண்டுட்டானே, டானோட ஆளுங்களாம் பயங்கரமாக துரத்திட்டு வருவாங்க. அப்போ ராயானுக்கு என்னமே பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அப்படியே வந்து திகைச்சு போய் இருக்கும்போது தான் நயன்தாரா வந்து இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா அங்கேயே நின்று பயங்கரமாக சொல்கிறாங்க. இப்போ வந்து டானோட ஒய்ஃப் வந்து ராயாவை தான் பிடிக்காதே, அதனால் வந்து நயன்தாராவை போட்டு தள்ளிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது, உங்கள் சாம்ராஜ்யம் இதோடு முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ இது வந்து நயன்தாரா செத்ததை வந்து நம்ம ராயனால் தாங்கவே முடியல, எஸ்னால் பயங்கரமாக வெறியாகிறான். அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவை வந்து யார் கையால் சுட வச்சுருப்பா அந்த லேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானோட ஒய்ஃபு கியாரா கையாலேயே சுட வச்சுருப்பாங்க. கியாரா கையால் சுட வச்சனால கியாரா மேலே பயங்கரமான கோவத்தில் இருப்பான் ராயா. இப்போ புரியுதா ஏன் வந்து கியாரா மூஞ்சியில் முழிக்க மாட்டான், அவன் மேலே ஏன் வந்து கோவமாக இருக்கான்னு. ஏன்னா வந்து ராயனுக்கு அக்கா தான் உலகமே, ஆனால் அக்காவையே வந்து கியாரா கொண்டுட்டாலே அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் வந்து அவன் இருப்பான். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ராயா வந்து பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிருவான், ஒரு மாதிரி ஃப்ரீக்கிங்காக போக ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல். ஏன்னா இத்தனை நாளாக அக்கா தான் ஒரு கடிவாளமாக இவனுக்கு இருந்தது, அப்படியே டோட்டலாக மாறி இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த டானோட ஒய்ஃபையும் போட்டு தள்ளிட்டு மொத்தமாக கோவாவையும் இவன் டேக் ஓவர் பண்ணிடுவான். கோவாவை டேக் ஓவர் பண்ணவன்னா 1967 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அந்த போர்ச்சுகலும் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ வந்து கோவா வந்து இந்தியன் கீழே வரனால போலீஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ட்ரக் பிஸ்னஸ் போட்டை மட்டும் வச்சு பண்ணாமல் நம்ம கேசினோவே ஆரம்பிக்கலாம், அது வந்து ஃபுல்லாக வந்து ட்ரக் இதை வச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேசினோ வந்து பிஸ்னஸ் பேசி ஒருத்தங்கிட்ட இன்னொரு டான் வந்து கை கோட்டுருவான். அவன் இன்டர்நேஷ்னல் டானாக இருப்பான். அவங்ககிட்ட கை கோத்து இப்போ வந்து மொத்தமாக வந்து போர்ட் ஃபுல்லாக கேசினோவை பண்ணிகிட்டு இருப்பு ஜாலியாக வந்து இது சுற்றிட்டு இருப்பான். இவனுக்கு யாராவது சுத்தமாக பிடிக்காத, அதனால் வந்து இவன் அவளும் இறந்து போயிடுவான். இவன் பாட்டுக்கு வந்து அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி ட்ரக்ஸு பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருந்துட்டு இருப்பான். அப்போ தான் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கழித்து வந்து ருக்மணி வந்து மீட் பண்ண வரா. யாராக பார்த்தீங்கன்னா யஷ்ஷை. எதுக்கு மீட் பண்ணி வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண வரும்போது தலைவன் வந்து ட்ரெய்லரில் பார்த்த சீன் தான் ட்ரெஸ் எல்லாம் நின்றுருப்பான். அப்போ தான் வந்து ருக்மணி கேட்பான், நான் உங்களோட சிவிலைஸ்டு கான்வர்சேஷன் பண்ணலான்னு வந்தேன், சரி என்ன சொல்லு புல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராயா கேட்க, இல்லை கெசினோவில் தான் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி மொத்தமாக போதைக்கு அடிமையாகி வந்து
இவன் சாக போகிறான், இதுன்னு எத்தனை வாழ்க்கையை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாமா வந்து கட்டிட்டு வந்திருப்பா. ஆனால் இவனுக்கு வந்து பாமா எனக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு பாமா கழட்டி தூக்கி வச்சுட்டு இவன் பாட்டுக்கு இவன் ஆட்டிடியூட் காமிச்சிட்டுப்பான். அந்த ஆட்டிடியூட் ருக்மணிக்கு பிடிச்சிரும். அப்புறம் அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த கடனையும் வந்து அவங்க அப்பாவோட கடனையெல்லாம் செட்டில் பண்ணிட்டு மொத்தமாக அவங்க அப்பா வந்து இனிமேல் வர சொல்லாத என் கேசினோக்கு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிடுவான். எதுக்காக இவ்வளோ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ருக்மணி கேட்க, ருக்மணிக்கும் இவன் மேலே லவ் வந்துடுது. நான் இங்கே தான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ருக்மணி அங்கேயே இருக்கிறா. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை வந்து பையன் அப்படிங்கிற மாதிரி குழந்தை பிறக்குது. இப்போ வந்து அவனுக்கு திடீர்னு பார்த்தா வந்து அவனோட ஃபஸ்ட்டு கியாராவோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து இவனை ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு சென்சேஷன் தோணுது இவனுக்கு. என்னடா அது அப்படின்னு விட்டுறான். அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அவன் பையன், இப்போ ருக்மணியோட பையனும் வந்து ஒரு 10 வயசு மாதிரி ஆயிடுறான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கியாராவோட பையன் இருக்கான்ல, அவனும் ஒரு அந்த என்ன பண்ணுறான்னா, குட்டி என்ன பண்ணுறான்னா, அவன் அவங்க அப்பாவை கொல்ல வரான். இப்போ வந்து தட்டி நொறுக்கிட்டு இருக்கிற கெசினோ எல்லாமே பிளாஸ்ட் பண்ணி விட்டு பயங்கரமாக வெடிக்க வச்சுட்டு எல்லாமே அழியுது. அவன் இது எல்லாமே அழியுது, பிஸ்னஸ் எல்லாமே அழியுது. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் டானுங்களோட கைக்கு வந்தாலும் அவன் பயங்கரமாக வெறியாகிறான். உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? எவன் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் கொடுத்து அடிக்கிறானே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்மளுக்குள்ளே மட்டும் தெரிஞ்ச டீலிங் எப்படி அவனுக்கு தெரிஞ்சு எல்லா கப்பலையும் வெடிக்க வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி இவனை போட்டு ராயனை போட்டு கற்றுக்கிட்டு போகிறான். அப்போ அவன் பையன் ஓவராக பேசங்காட்டிக்கு, அந்த இன்டர்நேஷ்னல் டானோட பையன் ஓவராக பேசங்காட்டிக்கு அந்த பையனை வந்து ஒரு சாத்தி அனுப்பிச்சிடுறான். ஆனால் அவங்க அப்பா வந்து பயங்கரமாக கடுப்பாகிறான். வந்து என் பையனே இது பண்ணிட்டே அப்படின்ட்டு, நான் எவனாக இருந்தாலும் அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ராயனோட பையன் வந்து அந்த டானோட பையனை வந்து இன்டர்நேஷ்னல் டானோட பையனை வந்து கொண்டுடுறான். இவன் வந்து தான் கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ராயா தான் கொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவன் டான் நினச்சிட்டு இவனையும் கொல்லறதுக்கோசம் ஆளெல்லாம் இறக்குறாங்க. இந்த மொத்த சாம்ராஜ்யமே அழியக்கூடிய ஒரு டைம் வரப்போகுது. அந்த டைமில் தான் வந்து இவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு வெறித்தனமாக ஆகிறான். ஏன்னா வந்து இவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, யார் எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரில. ஏன்னா அவன் பையன் வந்து அந்த கியாராவோட பையன் இருக்கான்னா, அவன் பயங்கரமான பவர்ஃபுல்லாக வந்து இவனை வந்து போட்டு அடித்து நகுத்துறான். ருக்மணிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஓ இவன் வந்து சுயநிலையிலேயே இல்லை, இதை மொத்தமாக அழிய போகுது, நான் என் பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையனை வந்து கூட்டிகிட்டு ருக்மணி கிளம்பும்போது தான் வந்து ராயா வந்து விடமாட்டேங்கிறான். இந்த மாதிரி இங்கே பாரு, என் பையன் எங்கூட தான் இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை காரில் போட்டு பயங்கரமாக வந்து ஓட்டிகிட்டு போகிறான். அப்போ ருக்மணி ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது ருக்மணிக்கு வேறு வழியே தெரியாமல் வந்து போலீஸ்காரங்கிட்டலாம் சொல்லிவிட்டு, எப்படியாவது வந்து என் புருஷனை வந்து போட்டு தள்ளிடுங்க, எனக்கு என் பையன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ்காரங்க உள்ளே வராங்க. அந்த டான் அமிச்ச ஆளுங்க உள்ளே வராங்க. இவன் காரில் போயிட்டே இருக்கான். அப்போ வந்து இவங்க அப்பா வந்து, அதாவது ராயா வந்து அவன் பையன்கிட்ட சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து கியாராவோட பையன் இருக்கலாம் அந்த குட்டி வந்துடுறான். அவன் வந்து போட்டு ஃபைட்டிங் நடக்குது. அதுக்கப்புறமா இந்த ருக்மணியோட பையன் வந்து ருக்மணிக்கிட்டே ஓடி போயிடுறான். ஏம்மா அப்பா இப்படி ரெக்கட்டாக நடக்கிறான்னு அப்பான்னு அலறிட்டு இருக்க. அப்போ வந்து நம்ம ராயா இருக்கான்ல, ராயாவே வந்து போ நீ என்னை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கூடயே ருக்மணி கூடயே போய் சேஃபாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ருக்மணி அவன் பையனை கூட்டிகிட்டு ஓடிடுறாங்க. இப்போ ராயாக்கும் அவன் பையன் யஸுக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்குது. அதில் ஃபைட்டில் உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி, நீ தான்பா வேணும், உன் பாசம்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அவன் கதறன்னு கதறான். அதுக்கப்புறம் தான் வந்து ராயாக்கே ஒன்று புரியுது. அதாவது அவன் பையன் வந்து ஃப்ரிக்ஷனல், அதாவது இல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி புரியுது. அதாவது கியாராவோட பையன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே அந்த கார்லேருந்து மலையிலேருந்து கீழே வந்து தண்ணிக்குள்ளே விழுவான்ல, அப்போ வந்து எஸ்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அவன் இறந்தும் போயிடுவான். அந்த சின்ன பையன் இறந்தே போயிடுவான். அப்போவே இவன் கேர்லெஸ்னஸ்ஸால் அவன் இறந்து போயிடுவான். அதனால் இவன் கில்ட்டில் தான் இவனுக்கே தோணுது, இவன் பையன் வந்து உயிரோடு வந்து இவனை கொல்ல வரான், நம்மளை யாரோ கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்டலே ஆயிடுறான். யார்? ராயா வந்து மென்டலே ஆயிடுறான். இப்போ அவனே தான் வந்து அந்த யஷாவும் ஆக்ட் பண்ணுறான், ராயனாவும் ஆக்ட் பண்ணுறான். மாற்றி அவனே தான் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு இல்யூஷன் பைத்தியம் மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே நம்ம பையன் வந்து அப்போவே இறந்துட்டான், அந்த கில்ட்டில் தான் இவனுக்கு இந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து இவனுக்கு ஒன்று தோணுது, அக்கா இறந்தது இவனால தான், கியாரா இறந்தது இவனால தான். அதாவது இவனோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இறக்கறக்கான இவன் தான் மிகப்பெரிய டாக்ஸிக் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கே தெரியுது. இப்போ வந்து அவங்க ஆளுங்களும் வராங்க, அதாவது டானோட ஆளுங்களும் வராங்க. பயங்கரமான ஃபைட் நடக்குது. இப்போ டானும் வந்து பிளெயினில் வரான். அவனையும் வெடிக்க வச்சு ராயா வந்து எல்லாத்தையுமே கொண்டுடுறான். ஆனாலும் வந்து ஒரு லேண்ட் ஸ்லைடிங் வருது ஸ்னோவில், இவனும் வந்து இறந்து போயிடுறான். இவனுக்கு வந்து கடைசியாக சாகும்போது தான் தெரியுது, சுற்றி இருக்கவங்கெல்லாம் இறக்கறதுக்கு இவன் தான் காரணம், இவன் தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய
டாக்ஸிக், இவன் ஒரு டாக்ஸிக்கான ஆள் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தெரியுது. மொத்தத்தில் ராயா இறந்து போயிடுறான். இப்போ ருக்மணி அவன் பையனோட எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. இந்த படம் கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இந்த படம் இது பயங்கரமான கலெக்ஷன் ஆகுமா ஆகாதன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டிமெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஃபாஸ்ட் எடிட்டிங்னாலையும் ஒரு குழப்பமான சுச்சுவேஷன், கடைசியில் வந்து அவன் பையனே இல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆனனால இந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜான படமாக தான் இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஒரு ஸ்லோனஸ்ஸாக ஃபஸ்ட்டு ஹாஃபே வந்து ஒரு படமாக எடுத்திருந்தாங்க கூட இவங்களுக்கு பயங்கரமான ஹிட் தந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய், see you.